ஒரு சின்ன பையன் ஸ்கூல் லீவ்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ விளையாண்டு முடிச்சதுமே வேகமா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போறான். வீட்டுக்கு வந்ததும் கதவை திறந்து உள்ள போறான். பார்த்தா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கடன் தொல்லை தாங்காம தூக்கு போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த ஊர்க்காரங்களாம் ஒன்னு சேர்ந்து இவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிடறாங்க. ஆனா அடுத்த நாளே அந்த கடன் கொடுத்தவன் அந்த கடனை கழிக்கிறதுக்காக அந்த சின்ன பையனை வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக இழுத்துட்டு போறான். இப்போ இதை பார்த்துட்டு வேகமா ஒரு நபர் ஓடி வந்து அந்த பையனை தான் பக்கம் இழுத்துக்கிறாரு. அந்த கடன் கொடுத்தவன் அந்த நபர்கிட்ட இது உனக்கு தேவையில்லாத வேலை, ஒழுங்கா இங்கிருந்து போயிரு, என் காசு எனக்கு எப்படி வாங்கணும் தெரியும்னு சொல்றான். ஸோ இந்த நபர் வேகமா வீட்டுக்கு போய் ஒரு வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து அவன் கையில கொடுத்துட்டு அந்த பையனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த நபருமே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவரோட பையன் மாதிரியே பாத்துக்கிறாரு. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த நபர் ஸ்கூலுக்கு வந்து அந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பால் கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள வந்து விழுகுது. அந்த கண்ணாடி வழியா அப்படியே பாக்குறாரு. பார்த்தா அந்த பையன் கிரிக்கெட் விளையாடுறத அந்த பிடி மாஸ்டர் பாராட்டிட்டு இருக்காரு. சோ உடனே அந்த நபர் பிடி மாஸ்டர் வீட்டுக்கு போய் அந்த பையனை ஒரு கிரிக்கெட் கிளப்ல சேர்த்து விட சொல்றாரு. இந்த பையனுமே அவனோட திறமையை பயன்படுத்தி நல்லா கிரிக்கெட் விளையாண்டு நிறைய பரிசுலாம் வாங்குறான். அந்த நபர் இந்த பையனோட திறமை இதோட நின்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை விளையாடுறதுக்காக வெளியூருக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. சோ இப்படி 5 வருஷம் கழிச்சு இந்த பையனை பாக்குறதுக்காக போறாரு. அந்த பையனுமே பெரிய கிரிக்கெட்டர் ஆயிடுறான். ஆனாலும் பழச மறக்காம ஒரு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஐபிஎல் எந்த டீம் பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.